என்ன பண்ற கமலா? வெளியில ரவுடிங்க இவன் மேல கை வைக்க பார்த்தாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துல இருந்து நான் இந்த வீட்டோட மருமக. இனிமே நான் இங்கதான் இருப்பேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னடா ஆபீஸ் கிளம்பலையா? அவர் அப்செட்டா இருக்காரு மாமா. நைட்டு ஃபுல்லா சாப்பிடல, ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. அவன் மட்டுமா? இந்த வீட்ல யார் சாப்பிட்டா யார் தூங்குனா? அபி அபின்னு அத்தனை பேர் மனசும் அடிச்சுக்கிட்டே இருக்க. என் கண்ணீருக்கு சக்தி இருந்தா அவ எப்பவும் இங்க வந்திருப்பா. எங்க சாப்பிடாமலையா போறீங்க? சாப்பிடலனா மனுஷன் செத்துற மாட்டான். மான மரியாதைய போறப்ப சாப்பாடு எதுக்குன்னு தோணுச்சு. மாமா, இதுக்கு என்னதான் மாமா முடிவு? நேத்து நைட்டு தர்ஷன் அவளை பார்க்க போயிருக்கான். அவங்க வீட்டுக்குள்ள கூட அவளை சேர்த்துக்கலையா யாரும்? நடு தெருவுல கொற்ற மழையில தன்னந்தனியா நின்னுட்டு இருந்திருக்கா. அவளை வெயில் படாம வளர்த்தது, கல்லு முள்ளு படாம கால் நோகாம வளர்த்தது, இப்படி அனாதையா தெருவுல நிக்கிறத நான் பாக்குறதுக்காகவா? சித்தப்பா முடியல சித்தப்பா. கண்ணை மூடினா அண்ணா அண்ணா அவ கூப்பிடுற குரல் தான் கேக்குது. அவ்வளவுதானா? அப்படியே போட்டுன்னு விட்டுற வேண்டியதானா? அவ தெருவுல நின்னா அபின்னு ஒரு பொண்ணு தெருவுல நிக்கிறானா பேசுவாங்க. உங்க பேர் சொல்லி இன்னார் பொண்ணு தெருவுல நிக்கிறான் தானே பேசுவாங்க. அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அப்பா, நம்ம வீட்ல ஒருத்தருக்கு மனநல சரியில்லைன்னா அவங்கள வலுக்கட்டாயமா நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி தான்ப்பா. அக்காக்கு ஏதோ மனசுல பிரச்சனை இருக்கு. எப்படியாவது பேசி அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அப்பா, அக்கா முட்டாள்தனமா நடந்துக்கிறாப்பா. தப்புதான். ஆனா அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு இப்படி நடு ரோட்ல நிக்கிறத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? இத்தனை பேர் பேசுனீங்களே, ஒருத்தர் பேச்சாவது அவ காதுல விழுந்திருக்கணும்ல. கூப்பிட்டா வராத பொண்ண என்ன பண்ண முடியும்? கைய கால கட்டி போட்ட கொண்டு வர முடியும்? மறுபடியும் தப்பிச்சங்க போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? எங்க நான் ஒண்ணு சொல்லவா? தயவு செஞ்சு கோவப்படாம கேளுங்க. என்ன? அவ கழுத்துல இருக்க தாலியோட நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுதான் அவ மனசை உறுத்துதுன்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டுங்க. அந்த தாலி அவ கழுத்துல இருந்துட்டு போகட்டும். எவனோட அது வாழ்ந்து எக்கடாவது கெட்டு போகட்டும். ஆனா அவ தெருவுல நிக்க வேணாங்க. என்ன போராடுறதா இருந்தாலும் நம்ம வீட்ல இருந்து பாதுகாப்பா போராடட்டும். உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவ பொம்பளை புள்ள. நாமளே அத்து விட்டாலும் அவ நம்ம வீட்டு புள்ளன்னு தானே ஊரே பேசும். அவ பாதுகாப்புக்கு நாம தானே உத்தரவாதம். பெத்த வயிறு கலங்கி போய் நிக்கிறேங்க. முதல்ல அவளை கையில அள்ளி எடுத்த வாசனை இன்னும் என் மனசு விட்டு போகலங்க. பசிக்க பசிக்க புகுட்டின பால் வாசனை இன்னும் மறக்கலங்க. என்னதான் அவ தப்பு பண்ணாலும் அவ நம்ம பொண்ணுங்க. தயவு செஞ்சு அவ என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. உங்க கால விழுந்து கேக்குறேன். சரி, நானே போறேன். நானே அவகிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். போதுமா? போங்க, தயவு செஞ்சு போங்க. யாருக்குமே இழகாத மனசு. நீங்க அவகிட்ட பேசினா இழகும். தயவு செஞ்சு போய் அவளை கூட்டிட்டு வந்துருங்க. வரேன். சூர்யா, நிச்சயம் உங்க சித்தப்பா அவகிட்ட பேசி கூட்டிட்டு வந்துருவாரா? எனக்கு நம்பிக்கை இருக்கே. அவ கட்டாயம் வந்துருவாடா. ஆமா. அக்கா, ரொம்ப குளிர்து. ஈரத்துணிய போட்டிருக்கிறதால ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கா? ஆமா,
எனக்கு உங்க பழைய புடவை ஏதாச்சும் தர முடியுமா ப்ளீஸ்? ஐயோ, எதுக்கு மட்டும் கத்துதா இந்த பல்லி? சித்ரா சும்மா இருமா, பாவம் அந்த பொண்ணு. எனக்கு பாவம்? அவளுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, இல்ல பெத்தவங்க யாரும் இல்லாத அனாதையா? எல்லாம் இருக்குல்ல. ஈரப்புடவை நச நசன்னு இருந்துச்சுன்னா போய்கிட்டோம், அவங்க வீட்டுக்கு போய் நல்ல புடவையா துவைச்சு சந்தோஷமா கட்டிக்கிட்டோம். நம்ம உசுரை இப்படி வாங்குது. ப்ளீஸ், என்னால முடியல. நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, கேட்டியா? மழை வரதுக்கு முன்னாடியே இந்த யோசனை உனக்கு வந்திருக்கணும். தானாவும் போக மாட்ட, என்ன மாதிரி பெரியவங்க சொல்ற பேச்சையும் கேட்க மாட்ட. அப்ப இதெல்லாம் அனுபவிச்சுதாமா ஆகணும். எனக்கு புது புடவை வேணாம், ரொம்ப பழைய புடவை இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்கு, ஆனா தரமாட்டேன். ஏய் பாவம்டி. எனக்கா பாவம்? அக்கா, நீங்க பாட்டுக்கு இறக்கப்பட்டு புடவை கிடவை தூக்கி கொடுத்துறாதீங்க. நான் சொல்லியும் எதுக்காக புடவை கொடுத்தீங்க, கெட் அவுட்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? இதோ இவளுக்கு புடவை கொடுத்த பாவத்துக்கு இவள மாதிரி நீங்களும் நடுத்தருவுல தான் போய் நிக்கணும். ஓகேவா உங்களுக்கு? ஆமால, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. ஆனா மாமனார் வார்த்தை எங்களால எப்படி மீற முடியும்? எதுக்கு உனக்கு இவ்ளோ கஷ்டம்? எல்லாரும் சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்கே போலாம்ல, அங்க இல்லாத வசதியா? பாத்தீங்களா, அவங்க வீட்டு பேச்சு எடுத்ததும் கல்லூனி மங்கி மாதிரி மண்டையை குனிச்சிட்டு நிக்கிறா. என்னால முடியல, அதான் வாய் விட்டு கேக்குறேன். உங்களுக்கு சிக்கல் வரும்னா தர வேண்டாம். நான் புடவை காயிற வரைக்கும் இப்படியே இருந்துக்கிறேன், பரவாயில்ல. இது என்னோட பழைய புடவை தான், கட்டிக்கோ. திட்டு வாங்குறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல, மனசு கேட்கல, அதான். பாத்ரூம்ல போய் மாத்திக்கிட்டு வா. தேங்க்ஸ். கமலா, என்ன நடக்குதுங்க? நான் தான் சொன்னேன்ல. அப்ப என் பேச்சுக்கு மதிப்பு இல்லையா? நல்லா மாட்டிக்கிட்டீங்க. அவளை உள்ள கூட்டு வந்ததே தப்பு. சரி, ஏதோ இறக்கப்பட்டு கூட்டு வந்துட்ட. உடனே அவ என்ன சொன்னா? உனக்கு நன்றியா சொன்னா? இனிமே நீயே சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. பாக்கல? அதான் மாமா, அவ என்கிட்ட புடவை வேணும் வேணும்னு கேட்ட போது கூட நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீயே அவ மாத்திக்கிறதுக்கு ஒரு புடவை கொடுத்தா என்ன அர்த்தம்? இனிமே இந்த வீட்டை விட்டு போவாளா? ஈர துணியோட விட்டுருந்தா எரிச்சல் தாங்காம அவளே போயிருப்பா. இப்ப இதுவும் தந்துட்டா அவளுக்கு இன்னும் துணிச்சல் வந்துடாதா? என்ன பண்ணிட்டு இருக்க கமலா நீ? ஆம்பளை பையனா இருந்தா எக்கேடு கெட்டு போன்னு விட்டுடலாங்க, பொண்ணு இல்லையா, மனசு கேட்கல. பொம்பளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளைங்க போடுற மாதிரி கிடையாதுங்க, ஈரம் காயவே காயாது. காரியம் கர்மாதின்னு வர்றப்ப நான் ஈர துணியோடு இருந்து அவஸ்தப்பட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பசிச்சவனை பார்த்தா சோறு போடுறது இல்லையா, அந்த மாதிரி மனிதாபிமானம் தாங்க இது. செஞ்ச உதவியை மதிக்கிறவளா இருந்தா கொஞ்ச நேரத்துல அவளே கிளம்பி போயிடுவா. நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க அத்தை. மாமா, எனக்கு என்னமோ இவளை பார்த்தா கிளம்ப போற ஆள் மாதிரியே தெரியல, கொஞ்சம் பாத்துக்கோங்க. போன ஜென்மத்துல என்னென்ன பாவம் பண்ணணும், இந்த ஜென்மத்துல இவனை பெத்து இவ்வளவு அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஏன் கமலா, சம்பந்தமே இல்லாத உனக்கே இவ்வளவு மனசு உறுத்துதே. ராத்திரி முழுக்க பொண்ணு எங்கேயோ தெருவுல இருந்திருக்கா. அவளை பெத்தவங்க அவளை தேடி கூட வரலையேங்க. அதானே எனக்கும் அதாங்க புரியல. பொம்பளை புள்ளைய தெருவுல நிறுத்திட்டு பெத்த தாயால எப்படி நிம்மதியா வீட்டுல இருக்க முடியுது, ஒண்ணுமே புரியலங்க. சரி, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். நானும் வேலையை பாக்குறேன் மாமா. சார், வாத்தியார் அரங்கநாதன் வீடு இதுதானா? நீ யாருப்பா? நான் சாரோட டிரைவரு, சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜு சங்கரநாராயணன் சார். நான் என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். உள்ள வாங்க. கமலா, கமலா இங்க வா, உட்காருங்க. அப்பா, சார் யாருப்பா? அந்த பொண்ணோட அப்பா.
ஜட்ஜு சாரா? சார் உட்காருங்க. நந்தினி சார் குடிக்க வச்சு கூட. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு அதுக்கான நேரமும் இல்ல. என் பொண்ணை அனுப்பி வைங்க, நான் கூட்டிட்டு கிளம்பணும். கமலா, அந்த பொண்ணுங்க வர சொல்லு. சேலை மாத்திட்டு இருக்கா, வருவா. என்ன டிராமா இதெல்லாம்? என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்து நிக்கிறேன், கண்ணுல கூட காட்ட மாட்டீங்களா? என்ன என் பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? சார், நீங்க நீதிபதியா இருக்கலாம், அதுக்காக இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள வந்து என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. வார்த்தையை அளந்து மரியாதையா பேசுங்க. மரியாதையா? யாருக்கு? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற கூட்டத்துக்கா? உங்க வீடு தேடி வந்து நிக்கிறதே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல மரியாதை வேறையா? நான்சென்ஸ். சார், நீங்க ஜட்ஜி தான் தெரியும், ஆனா நான் ரிட்டையர்ட் டீச்சர். நீங்க ஒரு லட்சம் கேஸை விசாரிக்கலாம், தீர்ப்பு கூட சொல்லலாம். ஆனா உங்களால ஒரே ஒரு ஜட்ஜை உருவாக்க முடியுமா? ஆனா நான் என் வாழ்க்கையில நூத்துக்கணக்கான என்ஜினியர், டாக்டர், கலெக்டர், வக்கீல், ஏன் உங்கள மாதிரி ஜட்ஜுகளை கூட உருவாக்கி இருக்கேன். நீங்க படிச்ச ஸ்கூல்ல உங்களுக்கு மரியாதை சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் இருக்கிற இடத்துல மரியாதை கட்டாயம் இருக்கணும். யோசிச்சு பேசுங்க. இந்த பிளாப்லா எல்லாம் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எங்க என் பொண்ணு? முதல்ல அவளை கூப்பிடுங்க, நான் அவளை கூட்டிட்டு கிளம்பணும். கமலா, ஏமா கொஞ்சம் சீக்கிரம் வா. அபி, என்ன இதெல்லாம்? இது என்ன ஏரியா? இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க இங்க வந்து நிக்கிற? இந்த சேலையில உன்னை பாக்குறதுக்கே எனக்கு கோபமா வருது. நம்ம வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு கூட இதை விட நல்ல சேலையா கட்டுவா. வாட் இஸ் திஸ்? அப்பா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எதுக்கு? லுக் அபி, இவங்க எல்லாம் சரியில்லாத மனுஷங்க. வாழ்க்கையில இவங்களுக்கு எத்திக்ஸே இருக்காது. பணம் கிடைக்குதுன்னா போதும், என்ன வேணாலும் செய்வாங்க. இங்க இருக்காதம்மா, புறப்படு, நம்ம வீட்டுக்கு போலாம். சார், ஒரு நீதிபதியா இருந்துகிட்டு ஏன் சார் இப்படி எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? உங்க பொண்ணு தானே, கூட்டிட்டு கிளம்புங்க சார். எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நின்னு எங்களே இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அபி, அப்பா சொல்றேன், கூட வா. இந்த மாதிரி ஃபெலோஸ் கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. சார், நான் உங்க பதவிக்காக தான் மதிப்பு மரியாதையும் கொடுத்து அமைதியா இருக்கேன். கோர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டா நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன் தான். என்னமோ நீங்க வானத்திலேயே பிறந்து வானத்திலேயே வளர்ந்த மாதிரி பேச வேண்டாம். யாரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கான மரியாதையை அவங்களே தான் தேடிக்கணும். நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்க பொண்ணு கிட்ட மட்டும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. என்னமோ நாம இவரை வாங்க வாங்கன்னு நச்சரிச்சு கூப்பிட்ட மாதிரில பேசுறாரு. ஏழைங்க விட அப்படிதான் சார் இருக்கும். அப்புறம் எதுக்கு இங்க வரீங்க? சுத்தமா இருக்க உங்க வீட்லயே இருக்க வேண்டியதானே? எனக்கு ஒண்ணு நேர்த்தி கடன்ல கிடையாது. என் பொண்ணு இங்க இருக்கா, அதனால இங்க வர வேண்டியதா போச்சு. உங்ககிட்ட பேசணும்னு எங்களுக்கு ஒண்ணு நேர்த்தி கடன் இல்ல சார். வந்தீங்களா, உங்க பொண்ணு கிட்ட பேசுனீங்களா, அப்படியே கிளம்பிடுங்க. இதோ உங்க பொண்ணு உங்க முன்னாடி தானே நிக்கிறா, பேசுங்க, கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. பாத்தியாபி, அப்பா உனக்காகத்தான் இந்த மாதிரி தகுதி இல்லாத இடத்துல எல்லாம் வந்து நிக்க வேண்டியதா போச்சு. இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? இத பாருமா, உன்னால இங்க எல்லாருக்கும் பிரச்சனை, சிரமம். உன்னை இங்க வந்து வாழுன்னு நாங்க யாரும் கூப்பிடல, வந்துட்டேன். அதான் உன்னை பெத்தவர் வந்து கூப்பிடுறாருல, கிளம்பி போமா. நீ இந்த கொசுக்கடியிலையும் ஃபேன் காத்துலயும் வாழணும்னு உனக்கு என்ன தலை எழுத்தா? கிளம்புமா, போ. உங்க அப்பா கூப்பிடுறாருல. இல்ல, நான் போக மாட்டேன். இத பாருமா, என் பையன் ஒரு பொறுக்கி. அவனால நாங்களே ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ நல்ல பொண்ணு, உங்க அப்பாக்கு நீ அந்த கஷ்டத்தை கொடுத்துறாதம்மா. பிள்ளைங்களால கஷ்டப்பட்டா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு நல்லா தெரியும். எங்களை அவமானமா பேசுறாரு உங்க அப்பா, அவர் பக்கம் நின்னுதாமா நானும் சொல்றேன். தயவு செய்து நீ அவர் கூட கிளம்புமா. பாத்தியா, அவங்களே சொல்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இங்கே நிக்கிறது உனக்கு அவமானமா தெரியலையா? இல்லப்பா, இது ஏன் வீடு. அவங்க என்ன வீட்டை விட்டு போகணும்லாம் சொல்லல, உன் அப்பா கூட போனதான் சொல்றாங்க.
எனக்கு உங்க கூட வர இஷ்டம் இல்லப்பா. தயவு செஞ்சு என் மாமனார் மாமியாரை நீங்க புண்படுத்தாதீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. அபி, உனக்கு இதுதான் கடைசி சாய்ஸ். இப்ப நீ என் கூட வரல, இனிமே எப்பவும் என் கூட வர முடியாது. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள நீ காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. வேணாம்ப்பா, எதுவுமே வேண்டான்னு சொல்லிதானே நான் அங்க இருந்து இங்க வந்தேன். இப்பவும் சொல்றேன், அந்த வீட்ல இருந்து எனக்கு ஒரு கைப்பிடி மண்ணு கூட வேண்டாம். நீங்க போலாம். நீ வசதியா வாழ்ந்த பொண்ணுமா? ஏசி இல்லாம உன்னால தூங்க முடியாது. சூடு இல்லாத சாப்பாடுனா அதை நீ வாயில கூட வைக்க மாட்ட. இந்த இடத்துல உன்னால வாழவே முடியாது. புரிஞ்சுக்க முதல்ல. அதையும் தான் பாப்போமே. இங்க இருந்து பழக்கம் இல்லைன்னா என்ன, நான் பழகிக்கிறேன். ஆறுன சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா என்ன, இங்கதான் வாழணும்னு வந்தாச்சு. எல்லாத்தையும் பழகிதானே ஆகணும். அது என்னோட பிரச்சனைப்பா, ஏன் சாய்ஸ். அதை சமாளிக்கிறதும் என்னோட பொறுப்பு தான். அதையும் இதையும் சொல்லி என்ன மிரட்டி என் மனசை மாத்தலாம் நீங்க நினைக்க வேணாம். உன்னை படிக்க வச்சனே, அந்த அறிவெல்லாம் எங்க போச்சு? ஃபாரின்கெல்லாம் போயிட்டு வந்தியே, இந்த கர்மத்தை தான் கத்துட்டு வந்தியா? அறிவில்ல உனக்கு? முட்டாளா? இப்படி ஒரு குடும்பத்துல போய் வாழணுங்கிறது உன்னோட தலையெழுத்தா? ஆமாப்பா, தலையெழுத்துதான். இப்படிதான் வாழணும், இவன் கூட தான் இருக்கணும்னு அந்த ஆண்டவன் என் தலையில எழுதியிருக்கான்னு நான் முழுசா நம்புறேன். இது சாமி எனக்கு காட்டின வழி. இது சாமி கொடுத்த வீடு. இது அழுக்கா இருக்கா, சுத்தமா இருக்கா, வசதியா இருக்கா, வசதி இல்லாம இருக்கான்னு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இனிமே இதுதான் என் வீடு. இங்க நிக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் தான் என்னோட மாமனார் மாமியார். அப்பா அம்மாவுக்கு அடுத்து இவங்க தான் எனக்கு எல்லாமே. சொல்ல போனா அப்பா அம்மாவை விட இவங்க தான் எல்லாமே. இந்த இடம், இந்த குடும்பம், இந்த மனுஷங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ஏன் பிரச்சனை கிடையாது. இனிமே இதுதான் என் வீடுன்னு நான் இங்க வந்துட்டேன். சாகுற வரைக்கும் இதுதான் என் வீடு. போதுமா? அபி, நீ தப்பு பண்ற. நீங்க தான் இப்ப தப்பு பண்றீங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்களை பத்தி அவமானமா பேசுறீங்க. கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா வெளியே போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு கௌரவம். உங்களை எல்லாம் அபி, உனக்கு இனிமே நான் அப்பா கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு அபி செத்து போயிட்டா. இங்க பாருமா, உங்க அப்பா நடந்துகிட்ட விதம் தான் எனக்கு பிடிக்கல. ஆனா ஒரு அப்பாவா அவர் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் மட்டும் சொல்லல, நானும் சொல்றேன். நிச்சயமா நீ தப்பு பண்ற. இல்ல மாமா, எனக்கு இது ஆண்டவன் காட்டின வழி. அது தப்பா இருக்காதுன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சொல்றேம்மா, உங்க அப்பா பேசுனது 100க்கு 100 சரியான வார்த்தை. இந்த பயல நானே என் மகன் வெளியே சொல்லிக்க மாட்டேன், அவமானமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஊரெல்லாம் தெரிஞ்ச பெரிய ஜட்ஜ் உங்க அப்பா. அவர் எப்படிமா ஒரு கிரிமினல் தான் மருமகன் வெளியே சொல்லிப்பாரு? அவர் பக்கமும் நியாயம் இருக்கு இல்லையா? இனிமே அவர் வெற்றியை தன்னோட மருமகன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்ல மாமா. ஏன்னா அவரோட பொண்ணு செத்துட்டான்னு அவரே தானே இப்ப சொல்லிட்டு போனாரு. பொண்ணே செத்ததுக்கு அப்புறம் மருமகன் எங்க இருந்து வருவாரு? இனிமே அவர் இங்க வரமாட்டாரு. நீங்க நிம்மதியா இருங்க மாமா. கூப்பிடுறேண்ணா.
வெற்றி ஐயோ வெற்றி அண்ணா வெற்றி அண்ணா வெற்றிண்ணா என்னடா அண்ணா அண்ணா வெற்றி அண்ணா வெற்றி